மனதோடு ஒரு பயணம் தொடர் நம்பர் 1. அதாவது மனம் சார்ந்த விஷயங்களை பேச இருக்கிறோம். இதுவரைக்கும் உடல் சார்ந்த உணவு சார்ந்த விஷயங்களை பேசியிருக்கிறோம். இப்போது மனம் சார்ந்த விஷயங்களை பேச இருக்கிறோம். மனம் என்பது உடலோட சற்று உயர்வானது. இது எங்கே இருக்குது? இதை நாம் எப்படி சரியாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நிறையவே தெரிய வேண்டியிருக்கு. மனசு மட்டும் நல்லா இருந்துன்னு வைங்க, வேறு எந்த கவலையும் இல்லை. மனமது செம்மையானால் மந்திரங்கள் சிபிக்க வேண்டாம். அப்புறம் சொல்லியிருக்காரு, சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாரும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்று தாய்மானவர் கூறியிருக்கிறார். இந்த மனதை கட்டுப்படுத்துவது எப்படி என்பது உலகத்திலேயே மிக கடினமான ஒரு விஷயம். இதற்காக நடவடிக்கைகளை எடுத்தால் போதுமானது. கஷ்டப்பட்டு இறுக்கி கட்டுப்பாடு இருக்கணும் அப்படியெல்லாம் தேவை கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மனசில் கவனம் வச்சு எண்ணங்களை குறைக்கணும். ஒரு நாளைக்கு 50,000 எண்ணங்களுக்கு மேலே நம்ம வருகிறது. இந்த எண்ணம் ஏதாவது நம்மகிட்ட கேட்டுட்டு வருதா? இந்த எண்ணங்களை நம்மளாக உருவாக்கணும். மனசில் வர எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியுதா? என்ன நினைக்குதோ அது மாதிரி. இந்த மனசுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? இந்த மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? இந்த மனசு நாமளா இல்லையா? எது எல்லா விஷயத்தையும் பற்றி நம்மளை பேசலாம். என்ன சிக்கனம்? அதாவது நம்ம காசை சிக்கனமாக செலவு பண்ணுறோம், அது பணத்தில் சிக்கனம். மின்சாரத்தை சிக்கனமாக செலவு பண்ணுறோம், அது மின்சார சிக்கனம். நீரை குறைவாக செலவு பண்ணுறோம், அது நீர் சார்ந்த சிக்கனம். இதெல்லாத்தை விட நேரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? நேரத்தை சிக்கனமாக செலவு பண்ணுறோம், வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? இது எல்லாத்தை விட மிக முக்கியமானது எண்ணெய் சிக்கனம். சதா மனசுக்குள்ளே எதையாவது எண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்காக என்றோம்? இதை பற்றி என்றைக்கா யோசிச்சிருக்கீங்களா? பாருங்கள், இன்றைக்கி ஒரு காரில் போகிறீங்க, காரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, போயிட்டே இருக்கீங்க. வீட்டில் காரை கொண்டு விடுறீங்க. காரை கொண்டு விட்ட உடனே அதுக்கப்புறம் இன்ஜின் ஓடிட்டுருக்கா? ஆஃப் பண்ணிடுறீங்கல்ல. நடக்கிறீங்க, காலுக்கு வேலை. எப்போ நடைய நிறுத்துறீங்களோ உட்காந்துறீங்க, கை வச்சு ஒரு வேலை செய்கிறீங்க. அப்போது வேலை முடிஞ்ச உடனே கை சும்மா இருக்குது. ஆனால் இடைவிடாமல் நீங்கள் விழித்திருக்கும் ஒவ்வொரு வினாடியும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மனசை அசைச்சிட்டே இருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அசைக்கிறது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. சிறு வயதிலிருந்து இந்த பழக்கம் நமக்கு இருக்குது. இந்த எண்ணங்களை எப்படி மெதுவாக நிறுத்துவது, எப்படி குறைக்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது பண்ணோம்னா இதில் எவ்வளவு நன்மை இருக்குதுன்னு தெரியுமா? இது மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அறிவு இன்னும் சிறப்பாக இருக்கணும்னா மனம் திண்ணமாக இருக்க வேண்டும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். அப்போது நினைச்சதை நினைச்சபடி நடத்தணும்னா உங்கள் மனசு வலிமையாக இருக்க வேண்டும். மனது வலிமையாக இருக்க வேண்டுமால் எண்ணங்கள் கம்மியாக இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் வலிமையாக இருக்கும். இந்த எண்ணங்களை எப்படி குறைப்பது? இது மிகப்பெரிய சேலஞ்சு. எண்ணங்கள் எப்படி குறைக்கிறதுனா, எண்ணங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் எப்போதும் ஏதோ ஒரு வேலை செய்துகிட்டே இருக்கீங்க. வேலை செய்யும்போது ஒரு பக்கம் வேலை செய்கிறீங்க, இன்னொரு பக்கம் மனசில் ஏதாவது பாட்டு ஓடிக்கிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் ஏதாவது எண்ணங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எண்ணங்களே ஓடாமல் ஒரு வேலையை நம்மளால் செய்ய முடியுமா? வேலையை செய்யும்போது அதில் முழு கவனமும் இருக்கணும். அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையில் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். அந்த வேலை செய்யும்போது எண்ணங்கள் வருதான்னு எண்ணங்களையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்படி கவனிக்க எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். எண்ணங்கள் எந்த அளவுக்கு குறைகிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு நாள் 2 நாளில் வரக்கூடிய விஷயம் அல்ல இது. தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முயற்சியில் நீங்கள் முழு வெற்றியை பெறாவிட்டாலும் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் மிகுந்த சக்தி உடையவராக மாறுவீர்கள். உங்கள் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும். கிரியேட்டிவான ஒரு பர்சனாக மாறுவீங்க. இதில் எத்தனையோ நன்மைகள் கிடைக்கும். மிகப்பெரிய புரிதல்கள்லாம் கிடைக்கும். நீங்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்திருக்கலாம். அது எல்லாமே கடன் வாங்கிய அறிவு உங்களுக்குள்ளேருந்து வரணும். அந்த அறிவு, ஒரு தெளிவு, ஒரு கிரியேட்டிவிட்டி, அது எங்கிருந்து வரும்? உங்களே ஆழமாக பார்க்கும்போது. இது சார்ந்து இன்னும் மேலும் மேலும் உங்களை வளப்படுத்த, தெளிவுபடுத்துறதுக்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு
உங்கள் எண்ணங்களை பலப்படுத்துவதற்கு இது சார்ந்த நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கி ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, இப்போ நடக்கிறீங்க, நீங்கள் மனசுக்கிட்ட சொல்லணும். முதல்ல உங்கள் மனசை பாருங்கள். மனசில் எண்ணங்களோடு தான் பாருங்கள். நான் விழித்திருக்கிறேன், நான் கவனமாக இருக்கிறேன், இப்போது நான் நடந்து கொண்டிருக்கிறேன், இப்போது நான் இந்த கதவை திறந்து கொண்டிருக்கிறேன், இப்போது நான் துணியை மடிக்கிறேன், இப்போது நான் ஸ்டெப்பில் ஏறிக்கொண்டிருக்கிறேன். எந்த வேலையை நீங்கள் செய்தாலும் ஒரு குழந்தை மாதிரி இப்படி சொல்லணும். சொல்லி சொல்லி செய்யணும். அப்படி செய்யும்போது மனசு அங்கே நிற்கும். அப்படி நான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறேன், நான் இப்போது என் மனதை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் விழிப்போடு இருக்கிறேன், நான் கவனமாக இருக்கிறேன் என்று வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்க வேண்டும். அப்படி பழக 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 கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணங்களின் வேகம் குறைந்து, அந்த எண்ணங்களின் வேகம் குறைந்து குறைந்து அது தெளிவு வரும், செயல்திறன் அதிகரிக்கும், உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தியாகும், ஒரு இறைத்தன்மை உங்களுக்குள்ளே வரும். அந்த இறைத்தன்மையை நோக்கிய நம்முடைய பயணம்தான் மனதோடு ஒரு பயணம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சௌந்தர்.